ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு டிப்ளமோ இன் ஃபார்மசி எக்ஸிட் எக்ஸாம் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இத்தனை நாளாக எஜுகேஷன் ரெகுலேஷன் 1991 சிலபஸ் படித்தோம். ஸோ அப்போது என்ன அப்படின்னா 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் ஃபார்மசி கோர்ஸ், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி லெவலில் ஒரு போர்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த எக்ஸாமில் பாஸ் ஆனதுக்கப்புறம் நாம் 3 மந்த்ஸ் ட்ரைனிங் எடுத்தோம். அண்ட் தென் ஆஃப்டர் ட்ரைனிங் நாம கன்சர்ன் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் ஃபார்மசிஸ்ட்டாக ஆனோம். ஓகேங்களா? பட் இனி வரும் காலங்களில் இதற்கு என்னது ஒரு முற்றுப்புள்ளியாக நமக்கு நேஷனல் லெவல் எக்ஸிட் எக்ஸாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ யாருக்கு அப்படின்னா, இப்போது நியூ எஜுகேஷன் ரெகுலேஷன் 2020 சிலபஸ் படிக்கிறவங்க, எஸ்பெஷலி 2022 டிப்ளமோ இன் ஃபார்மசி அட்மிஷன் போட்டு படிச்சுட்டு இருக்கிற டிப்ளமோ ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த நேஷனல் லெவல் எக்ஸிட் எக்ஸாம் எழுதி அதில் குவாலிஃபைடு ஆனால் மட்டும்தான் நீங்கள் கன்சர்ன் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இப்போது ரீசெண்டாக நேஷனல் போர்டு ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ், ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாமினேஷன் போர்டு அக்டோபர் 2024 செஷன்ஸ்க்காக நமக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? டியர் டிப்ளமோ இன் ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கான இது வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷெட்யூல் ஆஃப் தி எக்ஸாமினேஷன்ஸ், த நெக்ஸ்ட் டிப்ளமோ இன் ஃபார்மசி எக்ஸிட் எக்ஸாமினேஷன் ரெகுலேஷன் 2022 அதனுடைய இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ், எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆன்லைன் சப்மிஷன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ், அதாவது எப்படி ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அப்ளை பண்ணுறது அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட், அதாவது அட்மிட் கார்டு பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் லாஸ்ட்டாக சிலபஸ் அண்டு ப்ளூ பிரிண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்கள். இது ரொம்ப டிப்ளமோ இன் ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எஸ்பெஷலி 22 அட்மிஷன் போட்டு இப்போ படிச்சுட்டு இருக்கிற டி ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய கம்மிங் எக்ஸிட் எக்ஸாமுக்காக. ஸோ இதுக்கான ஆன்லைன் சப்மிஷன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கடந்த ஆகஸ்ட் 24 போர்ட்டல் ஓப்பன் ஆயிருச்சு. 3 மணிக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது ஆன்லைன் சப்மிஷன்ஸ் நெக்ஸ்ட் செப்டம்பர் மந்த் 13ஆம் தேதி வரைக்கும் நாம அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 24/8/2024 இருந்து 13/9/2024 வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்காக டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 13ஆம் தேதிக்கு அப்புறம் 2 டேஸ் ஆஃப்டர் 16/9/2024 இருந்து 18/9/2024 வரைக்கும், 16, 17, 18 3 நாள் வரைக்கும் நமக்கு ஒரு எடிட் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் யார் யாரெல்லாம் எடிட் பண்ணலாம்னா, இந்த அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆனவங்க, அவங்க பேசிக் டீடைல்ஸ் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தவறுதலாக கொடுத்துருந்தா நீங்கள் எடிட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஸோ எதெல்லாம் எடிட் பண்ண முடியாது அப்படின்னா, உங்களுடைய நேம், நேஷனாலிட்டி, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்டு டெஸ்ட் சிட்டி, ஸோ எந்த சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. இந்த நெக்ஸ்ட்டு ஃபைனல் எடிட் விண்டோ டு ரெக்டிஃபை இன்கரெக்ட் இமேஜ். ஸோ நாம் அப்ளை பண்ணும்போது அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நாம் ஒரு சில தவறுதல் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இமேஜ், சிக்னேச்சரு, தம்ப் இம்ப்ரெஷன்ஸ், இதில் ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நமக்கு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆக போகுது. அது எப்படி இருந்து அப்படின்னா 24/9/2024 இருந்து 25/9/2024 2 டேஸ் ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம அப்லோட் பண்ண ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் இது எல்லாத்தையும் நாம் எடிட் ஆப்ஷனில் போயிட்டு நாம் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இஷ்யூ ஆஃப் அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட் 30/9/2024 அப்புறம் நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அன்னிலிருந்தே நாம் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எக்ஸாமினேஷன்ஸ் டேட் இந்த செஷன்ஸ்க்காக 3 நாள் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம 3 பேப்பர் எழுத போகிறோம், அதனால் 3 நாள் கொடுத்துருக்காங்க. 3rd, 4th and 5th அக்டோபர் 2024 3 டேஸ் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிக்ளரேஷன்ஸ் ஆஃப் ரிசல்ட் என்னைக்கு அப்படின்னா நவம்பர் 4ஆம் தேதி 4/11/2024 அன்னைக்கு நமக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த டிப்ளமோ இன் ஃபார்மசி எக்ஸிட் எக்ஸாம் ரெகுலேஷன் 2022 பற்றி கொஞ்சம் பேசிக் இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நாம போகலாம். இதில் பாருங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, have qualified the diploma in pharmacy exit examination only will be eligible for registration as pharmacist under section 33 of Pharmacy Act 1948. ஸோ அதாவது இந்த நியூ எஜுகேஷன் ரெகுலேஷன் 2022 வந்ததுக்கப்புறம்
டிப்ளமோ இன் ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துங்க இந்த நேஷனல் லெவல் எக்ஸிட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஸோ அதில் குவாலிஃபைட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் ஃபார்மசிஸ்டாக ஆக முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? These regulation shall not apply to the person whose name are already entered in the register of pharmacist for the state. அதாவது இந்த எக்ஸாம் வந்து யார் எழுத தேவையில்லை அப்படின்னா ஆல்ரெடி யார் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சுட்டு ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் ஃபார்மசிஸ்டாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த எக்ஸாம் தேவைப்படாது. ஏன்னா நிறைய பேர் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டீங்க. ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஃபார்மசிஸ்ட்டும் இந்த எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னா தேவையில்லை. ஸோ யாரெல்லாமே வந்து எஜுகேஷன் ரெகுலேஷன் 2020 சிலபஸ் படிச்சுட்டு இருக்கிறீங்களோ இப்போ டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சுட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த நேஷனல் லெவல் எக்ஸிட் எக்ஸாம் வந்து அப்ளிகபிள். ஆக்சுவலி இந்த எக்ஸாம் வந்துங்க இயர்லி ட்வைஸ் நடக்குங்க, கண்டக்டட் பை ஆனுவலி. ஓகேங்களா? இந்த எக்ஸாம் வந்து வருஷத்தில் 2 செஷன்ஸில் நடக்கும். அதில் அந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட் செஷன்ஸ் வந்து ஒன்று மார்ச் அல்லது ஏப்ரலில் வரலாம். அடுத்த செஷன்ஸ் வந்து செப்டம்பர் அல்லது அக்டோபரில் வரலாம். ஒவ்வொரு வருஷமும் வந்து ட்வைஸ் 2 டைம் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. https://natboard.edu.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நாம் இந்த எக்ஸிட் எக்ஸாமுக்காக நாம் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி 12th முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஃபார்மசி 2 இயர்ஸ், இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத போகிற ஃபஸ்ட்டு எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. 20 செப்டம்பர்லேருந்து நமக்கு வந்து அந்த போர்டு வந்து சிபிடி ஃபார்மேட்டில் வந்து டெமோ டெஸ்ட்டு பண்ணிக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. 20 செப்டம்பர்ல இருந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதில் போயிட்டு நம்ம சிபிடி ஃபார்மேட்டில் டெமோ டெஸ்ட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்க்கான ஃபீஸ் வந்துங்க 5000 rupees, ஜிஎஸ்டி வந்து 900 rupees, ஓவராலாக டோட்டலாக வந்து 5900, 5900 ரூபா நம்ம கிரெடிட் கார்டு மூலமாகவும் அல்லது டெபிட் கார்டு மூலமாகவும் நாம் வந்து பே பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்துங்க டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சிருக்கணும், அந்த படித்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து PCI அப்ரூவ்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், the result of final examination for the said diploma pharmacy qualification should have been declared on before 31st July 2024 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம் இப்போ வர்ற கம்மிங் அக்டோபர் 2024 செஷனில் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சுட்டு அவங்க யூனிவர்சிட்டி லெவலில் எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் ஜூலை 31க்கு முன்னாடி அவங்க வந்து அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன்ஸ் முடிச்சு குவாலிஃபைடு ஆயிருக்கணும். ஓகேங்களா? இங்கே இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், ப்ளீஸ் நோட் பண்ணுங்க. இப்போ கம்மிங் அக்டோபர் யார் எழுத முடியும், யார் எலிஜிபிள் அப்படின்னா இங்கே பாருங்க, ஜூலை 2024 31ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க மட்டும்தான் வந்து இந்த கம்மிங் அக்டோபர் 2024 செஷன்ஸ்க்கு வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நாம் அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஜூலை 31க்கு முன்னாடியே முடிச்சதுக்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட்ரி சப்மிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ அப்போது இந்த செஷன்ஸ்க்கான கட் ஆஃப் டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 31 ஜூலை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே முடிச்சதுக்கான ப்ரூஃப் வந்து நாம் அப்ளை பண்ணும்போது வந்து கண்டிப்பாக நாம் சப்மிட் பண்ணணும். இது வந்து மேண்டட்ரி. ஓகேங்களா? Next, after coming into force of this regulation, the candidate who have completed the approved course of diploma in pharmacy and having qualified in the diploma in pharmacy exit examination only will be eligible for registration as pharmacist under the section the Pharmacy Act 1948. அதாவது இனிவரும் காலங்களில் இந்த நேஷனல் லெவல் எக்ஸிட் எக்ஸாம் எழுதி அதில் குவாலிஃபைடு ஆனால் மட்டும்தான் நாம் வந்து ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து அவங்க சொல்ல வர்றாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ எப்படி எந்தெந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுறது, யூஸ்வலாக நம்ம எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக வந்து எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துங்க, ஃபில் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபார் அப்டைனிங் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 வந்து யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வில் பி தென் அதுக்கு ஓப்பன், அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு உள்ள ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு நம்ம அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கும் அந்த இமெயிலுக்கும் வந்து நமக்கு எஸ்எம்எஸ் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டெப் 3 வந்து ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் அப்லோட் யுவர் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ். ஸ்டெப் 4 வந்து சூஸ் யுவர் டெஸ்ட் சிட்டி. ஸோ நம்ம வந்து எந்த சென்டர் நமக்கு வந்து நியரஸ்ட் சிட்டியோ எந்த நியரஸ்ட் சென்டர் ஏதோ அதை வந்து நாம் சூஸ் பண்ணணும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும்.
ஸ்டெப் 5 வந்து மேக் பேமெண்ட் ஆஃப் ஃபீ. ஸோ த்ரோ டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு மூலமாக வந்து நாம ஃபீ வந்து பே பண்ணிக்கலாம். ஆறாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபீ வந்து பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டேக் எ பிரிண்ட் அவுட் ஆஃப் தி ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் டிரான்சாக்ஷன் ஐடி பிரிண்டட் ஆன் இட். ஓகேங்களா. ஸோ பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபைனலாக பிரிண்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். இந்த எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதனுடைய பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் நல்ல கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்க. 3 papers of MCQs covered in the syllabus as per DPharm Education Regulation 2020. கிட்டத்தட்ட 3 பேப்பர் 3 நாளைக்கு நாம எக்ஸாம் எழுதணும். 3 பேப்பர்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து எஜுகேஷன் ரெகுலேஷன் 2020 சிலபஸ்ல இருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. 3 பேப்பர்ஸ் நோட் இட். நான் ரிப்பீட்டடா சொல்றேன். 3 பேப்பர்ஸ் 3 நாளைக்கு 3 எக்ஸாம் எழுதணும் நாம. Each paper shall comprise of 150 multiple choice questions, 4 option, language English only. அதாவது 3 பேப்பர் சொன்னேன். ஒவ்வொரு பேப்பர்ல இருந்தும் 150 MCQs வந்து கேட்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த எக்ஸாம் வந்துங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் these 3 papers, அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2 and பேப்பர் 3 3 பேப்பர் இருக்கும். shall be conducted on 3 consecutive days. அதாவது 3rd, 4th and 5th October 2024 ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது பேப்பர் 1 வந்து அக்டோபர் 3rd, பேப்பர் 2 வந்து அக்டோபர் 4th and பேப்பர் 3 வந்து அக்டோபர் 5th. இந்த 3 நாளைக்கும் 3 பேப்பர் நடக்கும். டைம் வந்துங்க காலையில் மார்னிங் செஷன்ஸ் வந்து 9 AM to 12 PM மார்னிங் செஷன்ஸ் 3 hours நடக்கும். அதாவது 180 minutes. ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் பேட்ச் வந்துங்க டைம் வந்து 3 PM to 6 PM 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும். அதாவது 3 hours 180 minutes வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. டோட்டல் 150 MCQs. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்க. ஆல் கேண்டிடேட் ஷால் பி டிவைடட் இன் 2 groups and shall be required to take these papers in either morning shift or the afternoon shift each day. ஓகேங்களா. ஸோ இங்கே நாம பாருங்க இந்த டைம்லேயே உங்களுக்கு அந்த டவுட் வந்திருக்கும். ஸோ மார்னிங் பேட்ச் வந்து 9 to 12, ஈவினிங் பேட்ச் வந்து 3 to 6. ஸோ ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 குரூப்பாக வந்து பிரிப்பாங்க. அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்னிங் ஷிஃப்ட்டும், இன்னொரு குரூப் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டும் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நோ நெகட்டிவ் மார்க்கிங். இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவுமே இல்லை. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு MCQs வந்து தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கான நெகட்டிவ் மார்க் இது இல்லை. ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்க 3 time bound sections, each section 50 questions for 60 minutes. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்க. இங்க பாருங்க 3 time bound sections. அதாவது இந்த எக்ஸாமை வந்து 3 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடக்க போகுது. 180 நிமிஷம் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. இந்த எக்ஸாமை வந்து 3 time bound செக்ஷனாக பிரிக்க போறாங்க. each section 50 questions for 60 minutes. இங்க பாருங்க, அதாவது ஃபர்ஸ்ட் 1 hour வந்து ஒரு செக்ஷன்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் 1 hour 1 செக்ஷன்ல 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. அடுத்த 2வது மணி நேரம் அடுத்த 60 நிமிஷத்துக்கு வந்து 2வது செக்ஷன்ஸ். அதுல வந்து அதுக்கு அடுத்த 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்த 3வது மணி நேரம் அதாவது 60 நிமிஷம் 3வது செக்ஷன்ஸ் ஓபன் ஆகும். அதுல 50 கொஸ்டின்ஸ் அடுத்த 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கிட்டத்தட்ட 3 செக்ஷனுக்கு 3 × 50 150 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் 1 hourல அதாவது 60 மினிட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் MCQs மட்டும்தான் ஓபன் ஆகும். அதை மட்டும்தான் நாம ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 1 hourல 60 மினிட்ஸ்ல கேட்கக்கூடிய 50 கொஸ்டினும் வந்து 50 கொஸ்டினும் வந்து ஒரு 40 நிமிஷத்துல எழுதிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் 20 மினிட்ஸ் வந்து நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அடுத்த 60 நிமிஷம் கழிச்சு தான் செகண்ட் செக்ஷன் ஓபன் ஆகும். அதாவது அடுத்த 50 MCQs வந்து ஓபன் ஆகும். ஓகேங்களா. அது இல்லாம நீங்க வந்து அந்த கொடுத்த 1 hour அதாவது ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல உங்களால 50 MCQ எழுத முடியல அப்படின்னா அன்பார்ச்சுனேட்டா அடுத்த செக்ஷனுக்கு போயிருவீங்க. ஒன்ஸ் நீங்க அடுத்த செக்ஷன் அதாவது அடுத்த அவர் அடுத்த 60 மினிட்ஸ் அடுத்த 50 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற 50 MCQs வந்து நீங்க ரிவ்யூ பண்ண முடியாது. அதுல வந்து எந்த ஆப்ஷனும் வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. அல்லது ஏதாவது வந்து நீங்க எழுதாம இருந்தீங்க அப்படின்னா எழுத முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்தந்த செக்ஷன்ல கொடுத்த 50 MCQs அந்தந்த செக்ஷன்ஸ்ல முடிச்சிடணும். ஓகேங்களா. 3 செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னது அந்த போர்ட்டல் அப்படியே கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். 3 செக்ஷன் இருக்கும். முதல் செக்ஷன்ல 50, அடுத்த செக்ஷன்ல 50, அதுக்கு அடுத்த செக்ஷன்ல 50, மொத்தம் 150 MCQs கேட்பாங்க. ஒரு செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த செக்ஷன் ஓபன் ஆகும். அதாவது அதுக்கு அடுத்த 50 MCQs வந்து ஓபன் ஆகும். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ்
minimum pass mark 50% in each paper and shall have to pass all the 3 papers in the same attempt. Please note it very carefully. இங்க பாருங்க 3 பேப்பர்ஸ் நாம எக்ஸாம் எழுத போறோம். அந்த 3 பேப்பர்ஸ் ஒவ்வொரு பேப்பர்ஸ்லயும் வந்து மினிமம் பாஸ் மார்க் 50% நீங்க வாங்கியிருக்கணும். அதாவது கேட்கக்கூடிய 150 क्वेश्चंस ஒரு பேப்பருக்கு கேட்கக்கூடிய 150 MCQக்கு 75 MCQs வந்து நீங்க ரைட் பண்ணியிருக்கணும். நல்லா நோட் பண்ணுங்க. அதே மாதிரி 3 பேப்பர்ஸ்லயும் மினிமம் 50% அதாவது மினிமம் 75 MCQs வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? முக்கியமானது என்னது? all 3 papers in the same attempt. நல்லா நோட் பண்ணுங்க. சோ அந்த எழுதக்கூடிய 3 பேப்பர்ஸ்லயும் ஏதாவது ஒரு பேப்பர்ஸ்ல நீங்க below 50% எடுத்துட்டீங்க அப்படினா நீங்க வந்து குவாலிஃபைடு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களால நெக்ஸ்ட் லெவல்ல வந்து போக முடியாது. அதாவது குவாலிஃபைடு ஆக முடியாது. ஸ்டேட் பார்மசி கவுன்சில்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. சேம் அட்டெம்ப்ட்ல 3 பேப்பரும் மினிமம் 50% பாஸ் மார்க் வாங்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட், a certificate of eligibility for enrollment and practice shall be issued by NBEMS, அதாவது National Board Examination for Medical Science, to the successful candidate which will be presented before the State Pharmacy Council for registration as pharmacist. Once நீங்க 3 பேப்பர்லயும் வந்து குவாலிஃபைட் ஆயிட்டீங்க அப்படினா அவங்க வந்து உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த சர்டிபிகேட் பேஸ் பண்ணி நீங்க அந்த கன்சர்ன் ஸ்டேட் பார்மசி கவுன்சில்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ உங்க டீடைல்ஸ் எல்லாமே வந்து once நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாஸ் டீடைல்ஸ் அந்த ஃபைனல் ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்து அந்த கன்சர்ன் ஸ்டேட் பார்மசி கவுன்சிலுக்கு வந்து அனுப்பிடுவாங்க ஒரு லிஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க அவங்களை அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து லிஸ்ட்டை வந்து கோ த்ரூ பண்ணி கிராஸ் செக் பண்ணி அவங்க வந்து ஃபர்தர் ஸ்டெப் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் ப்ரொசீஜர். அவ்வளவுதாங்க. இதுதான் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட்ல क्वेश्चंसா கேட்கலாம். நெக்ஸ்ட், அட்மிட் கார்டு பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இதுல பாருங்க, ஆஃப்டர் டவுன்லோட் அட்மிட் கார்டு ஃப்ரம் NBEMS வெப்சைட், affix firmly their recent not more than 3 months old passport size photograph. Photo size should be minimum 35 into 45 mm, 75% occupied in that box. It should be color with white background and no caps, stethoscope, goggles, ornaments to be worn. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அட்மிட் கார்டுக்கு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்ல போயிட்டு நீங்க வந்து உங்க அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து யூஸ்வலா நம்ம மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பண்றது போல தான். ஸோ உங்க பாஸ்போர்ட் சைஸ் மினிமம் வந்து 35 into 45 mmல இருக்கணும். கலர் போட்டோகிராஃபா இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர்ல இருக்கணும். ஸோ அவங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 75% ஆக்குபைடு ஆகிற மாதிரி அந்த பாக்ஸ்ல வந்து உங்க கலர் போட்டோகிராஃபை வந்து ஒட்டியிருக்கணும். ஓகேங்களா? அந்த போட்டோஸ் வந்து பிளைனா இருக்கணும். அதுல வந்து எந்த ஒரு கேப் போட்டதோ, ஸ்டெத்தஸ்கோப்பு, ககிள்ஸ் அந்த மாதிரி போட்ட எந்த ஒரு போட்டோவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், முக்கியமானது டெஸ்ட் சென்டர் லொகேஷன்ஸ். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து யூ ஷுட் எக்ஸாக்ட் அட்ரஸ் அண்ட் லொகேஷன் ஆஃப் த டெஸ்ட் சென்டர் ஷல் பி இண்டிகேட்டட் இன் த அட்மிட் கார்டு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து எந்த டெஸ்ட் சென்டர்னு கேட்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் கொடுத்த சூஸ் பண்ண டெஸ்ட் சென்டர் வந்து உங்கள் அட்மிட் கார்டில் வரும். யூஸ்வலாக தமிழ்நாட்டில் வந்து பாருங்க 5 டெஸ்ட் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்னது சென்னை, ரெண்டாவது வந்து கோயம்புத்தூர், மூணாவது வந்து மதுரை, நாலாவது வந்து சேலம், அதுக்கடுத்து லாஸ்ட் வந்து விழுப்புரம். ஸோ இங்கே நல்லா கவனிங்க. உங்களுக்கு எது பக்கமோ இந்த 5 டெஸ்ட் சென்டர்ல வந்து எது பக்கமோ அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த டெஸ்ட் சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், மஸ்ட் பிரிங் டு த டெஸ்ட் சென்டர் எனி ஒன் ஆஃப் தி PAN card or driving license or voter ID or passport or Aadhaar card with photograph. The name on the photo identification must match with the name as shown on the admit card. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் அன்னைக்கு 3 நாள் எக்ஸாம் நடக்கும்னு சொன்னேன்ல, அந்த 3 நாளுமே கண்டிப்பா உங்க அட்மிட் கார்டு உங்க கூட தான் இருக்கணும். ஸோ எக்ஸாம் சென்டர் உள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து இன்விஜிலேட்டர் இதை கிராஸ் செக் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வித் போட்டோ கண்டிப்பா நீங்க கொண்டு போகணும். பான் கார்டா இருக்கலாம், அல்லது டிரைவிங் லைசன்ஸா இருக்கலாம், அல்லது ஓட்டர் ஐடியா இருக்கலாம், அல்லது பாஸ்போர்ட் ஆர் ஆதார் கார்டு வித் போட்டோகிராஃபோட நீங்க அங்க காமிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், the choice of city will depends on availability of the test centers in a particular city and the allotment shall be done on first come first serve basis. ஓகேங்களா? ஸோ ஃபார்ச்சுனேட்டா நீங்க வந்து இயர்லியாவே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட நியரஸ்ட் சிட்டி வந்து டெஸ்ட் சென்டர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து சொல்லிட்டாங்க, டன் ஆன் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவைலபிலிட்டி பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நியரஸ்ட் சேலம் கொடுக்குறீங்க அப்படின்னா சேலத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் சீட் இருக்கும். ஓகேங்களா? அந்த சீட்டுக்குள்ளே நீங்கள் அந்த அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேலம் சிட்டி வந்து கிடைக்கும். இல்லை அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் காமிக்கும். அதுலேயும் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் காமிக்கும். ஸோ தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம நியரஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கிற சென்டரை தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை தான் சொல்ல வர்றாங்க. நெக்ஸ்ட், before declaration of the result, any question asked in that exit examination can be challenged for technical error if any with supportive literature in not more than 2 calendar days after conduct of examinations. No claims made beyond 2 days of conduct of examinations. அதாவது எக்ஸாமினேஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் within 2 daysல நீங்க ஏதாவது உங்கள் கொஷின்ஸில் வந்து டெக்னிக்கல் எரர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் வித் சப்போர்ட்டிவ் லிட்ரேச்சர். கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஸ்டாண்டர்ட் லிட்ரேச்சரோட நீங்கள் வந்து வித் எவிடன்ஸோட நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் வித்தின் 2 days. அதை தான் சொல்ல வர்றாங்க. நீங்கள் கிளைம் பண்ணி மார்க் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம 3 பேப்பர் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன பேப்பர்ஸ், பேப்பர் 1ல என்னென்ன சப்ஜெக்ட், பேப்பர் 2ல என்னென்ன சப்ஜெக்ட், பேப்பர் 3ல என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார்ச்சுனேட்டாக லக்கி நாம. ஓகேங்களா? ஸோ நமக்கு கிளியர் கட்டாக ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போல கொஷின்ஸ் வந்து எதிலிருந்து கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பாருங்கள், எஜுகேஷன் ரெகுலேஷன் 2020 சிலபஸ் இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த சிலபஸ்ல இருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. பழைய சிலபஸ்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1991 இருந்தோ அல்லது ஒரு பி ஃபார்மசி சிலபஸ்ல இருந்தோ அல்லது அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்தோ கேட்க வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற 2020 சிலபஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கான ப்ளூ பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, பேப்பர் 1ல 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. 4 சப்ஜெக்ட் நம்ம ப்ரிப்பேர்டாக போகணும். அதாவது அக்டோபர் 3 நீங்கள் போறீங்க, எக்ஸாம் எழுத போறீங்கன்னா இந்த 4 சப்ஜெக்ட்டும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக போகணும். பேப்பர் 1ல என்னென்ன பேப்பர்னா, ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ஃபார்மசூட்டிக்ஸ். அதிலிருந்து நமக்கு 40 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இங்கே பாருங்க, ஃபார்மசூட்டிக் சப்ஜெக்ட்ல இருந்து 40 MCQs கேட்பாங்க. அந்த நெக்ஸ்ட் ஃபார்மசி லா அண்ட் எத்திக்ஸ், ஃபொரன்சிக் ஃபார்மசி, அதாவது ஃபொரன்சிக் ஃபார்மசியிலிருந்து எவ்வளோ MCQs கேட்பாங்க அப்படின்னா 35 MCQs வந்து கேட்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 35 MCQs கேட்பாங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி ஃபார்மசி அண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து 40 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசி சப்ஜெக்ட்ல இருந்து 35 MCQs கேட்பாங்க. ஆக மொத்தம் எவ்வளோ 150 MCQs வந்து கேட்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேப்பரில் 4 சப்ஜெக்ட் பாருங்க, ஃபார்மசூட்டிக்ஸ்ல இருந்து 40, ஃபார்மசி லா ஃபொரன்சிக் ஃபார்மசில இருந்து 35, கம்யூனிட்டி ஃபார்மசி அண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து 40, ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசில இருந்து 35. ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் பேஸ் பண்ணியே நாம எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எந்த சப்ஜெக்டை கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல கிளியர் ஐடியா வரும். இந்த அவுட் ஆஃப் 150 MCQல வந்து நம்ம கிட்டத்தட்ட மினிமம் 75 MCQs வந்து ரைட்டாக எழுதியிருக்கணும். 75% மார்க் வாங்கினாதான், 75 கொஷின்ஸ் வந்து ரைட் பண்ணாதான் நம்ம 50% மார்க் வந்து எடுக்க முடியும். அப்போதான் நீங்கள் வந்து எலிஜிபிள், அதாவது பாஸ். இது பேப்பர் 1. நெக்ஸ்ட் பாருங்க, பேப்பர் 2. இந்த பேப்பர் 2ல 3 முக்கியமான சப்ஜெக்ட் வருதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி. இதுல இருந்து 50 MCQs கேட்பாங்க. இதுல இருந்து 50 MCQs, ஹெச்ஏபில இருந்து. ஃபார்மகாலஜில இருந்து 50 MCQs வந்து கேட்பாங்க. அண்ட் தென் ஃபார்மகோ தெரபியூட்டிக்ஸ்ல இருந்து 50 MCQs கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பாருங்க ப்ளூ பிரிண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆஸ் எ டிஸ்பென்சிங் ஃபார்மசிஸ்ட், கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட் வந்து 3 முக்கியமான சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, அனாட்டமி பிசியாலஜி, ஃபார்மகாலஜி அண்ட் ஃபார்மகோ தெரபியூட்டிக்ஸ். இது 3 கம்ப்ளீட்டாக தெரிஞ்சாதான் நாம வந்து ஒரு டிஸ்பென்சிங் பண்ணும்போது ப்ராப்பர் கவுன்சிலிங்கோட பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாம ட்ரக்கை டிஸ்பென்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பேசிஸில் வந்து இங்கே பாருங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் 50 MCQs வந்து கேட்குறாங்க. இதுதான் நம்ம ப்ளூ பிரிண்ட் கொடுத்த ப்ளூ பிரிண்ட்ல வந்து மேஜர் சப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நல்ல கவனிங்க. ஏபிஹெச்ல இருந்து 50, ஃபார்மகாலஜில இருந்து 50, ஃபார்மகோ தெரபியூட்டிக்ஸ்ல இருந்து 50 MCQs, மொத்தம் 150 MCQs. 150ல இதுலயும் வந்து நாம மினிமம் 75 ரைட் வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட் பேப்பர் 3, தேர்ட் பேப்பர் பாருங்க. இதுல 4 சப்ஜெக்ட். அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. அதுல இருந்து 40 MCQs கேட்பாங்க. ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. பயோகெமிஸ்ட்ரி அண்ட் கிளினிக்கல் பேத்தாலஜில இருந்து 40 MCQs வந்து கேட்பாங்க. ஃபார்மகாக்னசி சப்ஜெக்ட்ல இருந்து 35 MCQs வந்து கேட்பாங்க. அண்ட் தென் சோசியல் ஃபார்மசியில இருந்து 35 MCQs கேட்பாங்க. மொத்தம் 150 MCQs வந்து இந்த தேர்ட் பேப்பர், தேர்ட் டேல வந்து கேட்பாங்க. இதுலயும் வந்து நாம கிட்டத்தட்ட எவ்வளோ 75 MCQs வந்து என்ன பண்ணிருக்கணும், ரைட்டா எழுதியிருக்கணும். அதாவது 50% நாம வந்து மார்க் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பேப்பர் ஃபர்ஸ்ட்
செகண்ட் அண்ட் தேர்ட் 3 பேப்பர்லையும் நாம வந்து மினிமம் 50% மார்க் எடுத்தால் மட்டும்தான் நாம குவாலிஃபைடு. ஓகேங்களா? ஸோ அப்படி குவாலிஃபைடு ஆனால் மட்டும்தான் நாம ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் போயிட்டு ஃபார்மசிஸ்ட்டாக நாம வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவிலேருந்து கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கொஷின்ஸாக கேட்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸாமினேஷன்ஸ். நல்லா படிங்க. உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நாம ஐம் ரெடி ஃபார் டீச்சிங். ஓகேங்களா? ஸோ நான் ரெடியாக இருக்கிறேன் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சிலபஸ் நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசி படிக்கும் போதே உங்களுக்கு சிலபஸ் வந்து இருக்குது. அந்த சிலபஸில் இருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.